Thank you, Jesus. வந்திருக்கிற பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இது நான் 16 வருடம் சினிமாவில் போராடினாலும் என்னை இந்த திரையுலகத்துக்கு அடையாளம் காட்டிய என்னுடைய ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். உதய் சார் பற்றி நான் இந்த மைனா படம் வாங்குறப்ப ஃபர்ஸ்ட் கால் வந்தப்போ எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. என்னடா குருவி, ஆதவன் இந்த மாதிரி திரைப்படங்கள், அப்போ மன்மத அன்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இது எப்படி ரிசீவ் பண்ண போறாரு இந்த படத்தை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு, இந்த படம் அதுக்கு முன்னாடி நிறைய ஷோஸ்லாம் நான் போட்டேன், எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக போனாங்க. ரொம்ப தீர்க்கமாக இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. ஒரு சனிக்கிழமை மாலை வேலை படம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு ஏஜிஎஸ் அவர்களுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு கை கொடுத்துட்டு இந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுதான் அவருடைய அந்த ஒரு கான்ஃபிடென்டான ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ஓடும் ஓடாது அப்படின்ற தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின். அடுத்தது இந்த படம் சீனு ராமசாமி என்னுடைய நண்பர். நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் 2 பேரும் பெல்ஜியம்லேருந்து நார்வே போகிறப்ப பக்கத்து சீட், அப்போ தான் எனக்கு க்ளோஸ் ஆனார். இந்த படம் அந்த ஃப்ளைட் பயணங்கிறதுக்குள்ள நீர்ப்பறவையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமானோம். இந்த படத்தில் வரக்கூடிய விவிலிய வார்த்தைகள், பைபிளை பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இந்த படம் ப்ரேயரில் தான் ஆரம்பிச்சிச்சு. மணப்பாட்டிலேருந்து என்னை கூப்பிட்டு சொல்லுவார், ஒரு குட்டி ஜெருசலேம் மாதிரி இருக்குது அப்படின்வாரு. ஸோ வித் ஆல் த பிளெஸிங் ஆஃப் கிரைஸ்ட் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது. அதே மாதிரி என்னுடைய ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் என்னோட நெருக்கமான கேமராமேன் பாலசுப்ரமணியம் சொல்லவே வேண்டாம், அவரும் இதே தான் சொன்னார். இந்த கதையை கேட்டேன், நான் சம்பளத்தை பற்றி எதுவும் அதெல்லாம் பேசலை, இந்த ஸ்கிரிப்டை நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணணுன்னாரு. அது மாதிரி நேசித்து இந்த படத்துக்குள்ள எல்லாரும் அதை காதலித்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இன்விடேஷனில் ஒரு வார்த்தை படித்தேன் சார், மீன் வயல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த நீரின் கடல் விவசாயிகளை பற்றி நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய, அப்புறம் இந்த விழாவோட நாயகன் ரகுநந்தன் இசையமைப்பாளர், உங்களுடைய சாங்ஸ் எல்லாமே நாங்கள் தென்மேற்கு பருவ காட்சியிலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும், உங்கள் டீம், இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸோட இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய, மைனாவை தாண்டி அடுத்து இதுவும் ஒரு பறவை சார்ந்த ஒரு கதை. ஸோ தொடர்ந்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.